அப்போ இந்த ஃபோன் யாருதுப்பா? ஒரு தரம், 2 தரம், 3 தரம் சொல்கிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டீங்க, வச்சுக்கோங்க ஃபோன். எனது உயிரினும் மேலான என் தாய் திருநாட்டின் தமிழ் பெருங்குடி மக்களே, ஒருவராக வந்து எல்லோரும் சென்று கொண்டே இருக்கையில் ஏதோ கொஞ்சம் பேர் இருக்கையிலையாவது என்னை கூப்பிட்ட நடிகர் ஜெகன் அவர்களுக்கு முதலில் நன்றி. திரையுலக பெருந்தகைகளே, தாளிகையாளர்களே, அப்பா ஜி.கே. ரெட்டி அவர்களே, இப்போ திமுக ஜெயிச்சு அதிமுக ஜெயிக்கும், ஆனால் அதிமுக அமைச்சரவை அமைக்கும், திமுகலேருந்து யாரும் அதில் பங்கு பெற முடியாது. அதே மாதிரி அங்கேயும். ஆனால் அந்த 5 ஸ்டார் கதிரேசன் சார் இருக்கார், அப்படி கிடையாது. எந்த அணியில் இருந்தாலும் அவர் வந்து பொறுப்பில் உட்காந்துருவார். அப்படி ஒரு ராசி அவர். கதிரேசன் அவர்களே, ரவி மரியா அவர்களே, நான் நிறைய வில்ல வேஷம் நடிக்காமல் போனதுக்கு காரணம் அவர் தான். எல்லாம் என் வேஷத்தையெல்லாம் அவர் வாங்கிட்டு போயிட்டுருக்கிறார். அழகான வில்லன். அது துரைராஜ் அவர்களே, மனோஜ்குமார் அவர்களே எல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க. மிஸ்டர் பிரவீன்காந்த் கதாநாயகன் டைரக்டர் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். மற்றும் காதலில் விழுந்த சகுந்தலாவின் காதலன் அவர்களே, அதான் பானு தானே அவங்க அந்த கதாநாயகி. ரொம்ப வருஷமாக ரொம்ப இளமையாக இருக்காங்களே, இதில் வரலையோ இன்றைக்கி. அதான் இதாகிட்டாங்க, போயிட்டாங்க. வெரி குட், வெரி குட், நல்லது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த படம் 2 விழா சேர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது விவசாயின், வேலையில்லா விவசாயி இல்லையா, வேலையில்லா விவசாயி மற்றும் சகுந்தலாவின் காதலன். ரொம்ப செலவழித்து நான் நினைக்கிறேன் எக்கச்சக்கமாக செலவழிச்சிருக்காரு. இன்விடேஷன் யாரும் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதுவே 1000-2000 ரூபாய்க்கு மேலே இருக்கும் ஒவ்வொரு இன்விடேஷனும். இங்கே உள்ள வரையில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இங்கேருந்து அங்கே வரைக்கும் பூக்கள், வெளியில் பூக்கள், உள்ள ஏசி ஹால். ஆனால் மனசெல்லாம் புழுங்கிக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாடு புழுங்கிக்கிட்டு இருக்கு. எல்லா துறையும் வெந்து ரொம்ப நொந்து போய் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும். அது உங்கள் முகங்கள்லையும் பிரதிபலிக்குது. அதிகமாக இங்கே வந்திருக்கிறவங்க அவருக்கு பணம் கொடுத்த ஃபைனான்சியர்களாக இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய தில்லு வேணும் அவருக்கு. இந்த சகுந்தலாவின் காதலன், நீ நல்லா சகுந்தலாவை காதலிச்சுக்கிட்டே இருப்பா, எப்படியோ அந்த படம் நல்லா ஓடும், கவலைப்படாதீங்க. செல்வமணி சார் சொல்லிட்டு போன மாதிரி என்ன அதை பேச வேண்டி இருக்குன்னா எவ்வளோ பெரிய கொடுமை இது. முதல் எங்கே சீனிவாசன் சார் போயிட்டாங்களா? சிவஸ்ரீ சீனிவாசன் எல்லாத்தையும் என்ன அம்போன்னு விட்டு போட்டு போயிட்டாங்கப்பா. இவன் பேச போகிறதுக்கு நாங்கள்லாம் பொறுப்பு இல்லைன்ட்டு பயந்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே, நான் உண்மையைத்தான் பேசுவேன், தேவையைத்தான் பேசுவேன், அத்தியாவசியத்தை தான் பேசுவேன், சத்தியத்தை தான் பேசுவேன். முதல்ல இந்த மத்திய அரசாங்கம்னு ஒன்று இருக்குது. அவங்க மண்டையில் எல்லாம் ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. இல்லை, எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்கள். யாரும் இது வரைக்கும் அதை பேச வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை சின்ஃபுல் இண்டஸ்ட்ரின்னு கேட்டகரியில் போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். முதல்ல இது ஏமாத்து வேலை. சின்ஃபுல் இண்டஸ்ட்ரின்னு கேட்டகரியில் இது வருதுன்னா இயல், இசை, நாடகம் எப்படி அந்த காலத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான வருஷங்களாக மக்களை மகிழ்விச்சுக்கிட்டு இருக்கிற நாடகம் எதில் இருந்து வந்தது? அப்புறம் எதுக்கு அமிதாப் பச்சனை போய் நீ கக்கூஸ் விளம்பரத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்க? யாரையாவது போட. ஏன் எம்பி எம்எல்ஏ எத்தனையோ பேர் போய் அங்கே உட்காந்துருக்காங்களே, ஏன் அவங்களுக்கு அப்படி செய்கிற? பத்மபூஷன் கொடுக்குற, பத்மஸ்ரீ கொடுக்குற. சின்ஃபுல் இண்டஸ்ட்ரி காசு உனக்கு எதுக்கு வேணும்? சின்ஃபுல் இண்டஸ்ட்ரின்னா எனக்கு தெரியாமல் கேட்குறேன். என்னங்க அர்த்தம்? என்ன பாவம் செய்கிறவங்களா? அப்புறம் அவங்க காசு மட்டும் உனக்கு இனிக்குதா? முதல்ல மாற்றணும். என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரின்னு போடுங்க. மத்திய அரசாங்கம் யார் கேட்டுட்டு இருக்காங்க? சம்மந்தப்பட்டவங்க சொல்ல மாட்டீங்க. இந்த வரி குதிரை கோவேறு கழுதிக்கும் வரி வருமாப்பா ஜெகன்? இல்லை, அணிலுக்கு ஒரு 3 வரி இருக்குது, வரி குதிரைக்கு இருக்குது, கோவேறு கழுதிக்கு இருக்கா? அதை தவிர எல்லாத்துலேயும் வரி போடுறாங்க. இல்லை, நிறைய விஷயங்கள் சாட வேண்டி இருக்குது. அது எப்படிங்க ரத்தம் கொதிக்கலைங்க? சினிமா இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரி வாழ முடியுமா? உலகம் வாழ முடியுமா? எவ்வளோ பெரிய ரிலாக்ஸேஷனுக்காக இவ்வளோ பெரிய திரையரங்கம், மேட்னி, ஐடியல், எத்தனை சிஎம், எத்தனை பிஎம், எத்தனை பிரசிடென்ட் உலகம் முழுக்க ஆயிருக்காங்க. அதை சின்ஃபுல் இண்டஸ்ட்ரின்னு கேட்டகரியில் போட்டு
28% தமிழ்நாடும் மத்திய அரசாங்கமும் சேர்ந்து 18 மீட்டிங் போட்டு உட்காந்து பிரதமர் அப்படி தான் சொன்னார். இந்தியில் பேசி ஒரே வரி ஒன் நேஷன், ஒரே வரி ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ். ஓகே, ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இந்த 30% கேளிக்கை வரி எதுக்கு? அந்த கேளிக்கை வரிக்கு 30%க்கு அதுக்கு ஜிஎஸ்டி. ஏன்னா மதனுங்களா எல்லாம் 60. இன்னொன்று மக்கள் எல்லாமே திசை திருப்பிட்டாங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க திரையரங்கு இவங்கெல்லாம் போராடுறாங்க, அவங்களுக்கு யாரும் தியேட்டர் ஓனர் இப்போ 4 நாள் மூடினாங்கன்னா உங்களுக்காக மக்களுக்காக தான் மூடணும். இவ்வளோ ஏன்னா கட்ட போகிறது நீங்கள் ஆடியன்ஸ், படம் பார்க்க வர்றவங்க அதை மேலே கட்டிட்டு உள்ளே வர்றாங்க. என்னங்க இது ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் அப்படின்னா? அந்த வாழைப்பழ காமெடி அவர் சொன்னார்ல, அந்த இது மாதிரி ஜிஎஸ்டி இந்த இருக்குது. இது என்ன? அதாங்க இது அந்த கேளிக்கை வரி. போகிற போக்க பார்த்தா அது நிறைய பேசலாம், பேசிட்டு இருக்கு, அது வேறு விஷயம். 2 பாயிண்ட் சொல்ல வரேன். முதல் இந்த டிவியில் பார்த்த உடனே துண்டுச்சீட்டில் எழுதுவது, முதல் நாள் நான் டிவியில் பார்த்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஜிஎஸ்டி பற்றி சார்பாக பேசுகிறது ரொம்ப தேவையான விஷயம். துண்டுச்சீட்டில் எழுதுவது ஒழிக்கப்படும். என்ன அது துண்டுச்சீட்டில் எழுதுவதா? சின்ன வியாபாரிகள்லாம் பண்ணுறாங்கல்ல பல இது, அதை சொல்கிறாங்க போல். துண்டுச்சீட்டில் தான் ராமாயண மகாபாரத்தை எழுதிக்கிட்டு பிரசங்கம் பண்ணுறாங்க பீடி சுற்றுறவங்கெல்லாம் ஆந்திராவில். துண்டுச்சீட்டை எழுதிக்கிட்டு தான் பல பேர். இவ்வளவு ஏன் கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து அந்த ஒரு சிகரெட் அட்டை உள்ளே இருக்குது பாருங்கள், அதில் ஸ்க்ரீன் பிளே எழுதிடுவாங்க. அந்த வெளியில் இருக்கிறத பிரித்து விட்டு அதில் கதை வசனம் ஒட்டுமொத்தமாக எழுதியிருக்காங்க. எத்தனையோ அவார்டு வாங்கியிருக்கு. துண்டுச்சீட்டில் எழுதுன்னு அவ்வளோ கேவலமா? நம்ம சிஎம் ஐயா கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் இந்த வெள்ளம்லாம் வந்த உடனே போய் பார்த்தார். டிவியில் காமிச்சாங்க, நானும் பார்த்தேன். அது நஷ்ட ஈடு கேட்டு, வெள்ளத்துக்கு டேமேஜஸ் ஏதோ கேட்டு அப்படி இப்படி உட்காந்துருந்தார். அவர் அழகாக அந்த துண்டுச்சீட்டு தான் எடுத்து ஒன்று ஒன்றா படித்தார். அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அது ஒரு முட்டாள்தனமாக இருக்குது. யார் எப்படி பழக்க வழக்கமோ என்ன வியாபாரமோ அதெல்லாம் எழுதி வைப்போங்க. 2வது அதில் வந்தது நேரடி அந்நிய முதலீடு பெருகும் ஜிஎஸ்டினால். அதை பற்றி இப்போ விழாவாரியாக வரேன். நேரடி அந்நிய முதலீடு பெருகும் அப்படின்னு அதில் வந்திருக்கு. சரி, அது என்ன நேரடி அந்நிய முதலீடு? யாராவது கொஞ்சம் புரிய வைங்களேன் சத்தமாக. வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய இங்கே வரும் இல்லையா? அதுக்கு தான் ஒவ்வொரு நாடாக போகிறாரு மோடி அவர்கள், அதான் செய்கிறாங்க இல்லையா? நேரடி அந்நிய முதலீடு பெருகும்னா என்னங்க? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. ஜிஎஸ்டினால் வெளிநாடு ஒவ்வொரு நாடு இப்போ ஐயா போகிறார் பிரதமர், நமக்கு என்ன எல்லாம் நல்லா இருக்கணும், நம்ம உரிமைகள் பாதுகாக்கப்படணும். இதுதான். அதாவது நான் ஒன்று கேட்குறேன், இது சபையில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், தப்பு இல்லை. ஒரு அழகான பெண், அற்புதமான பெண், நல்ல ஆண்மகன் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவன் வந்து ஒரு அழகான பையன், அவன் தன்னை மாதிரி ஒரு மகன் வேணும், என்ன மாதிரி ஒரு மகனை பெற்று கொடுன்னு தான் நான் ஆசைப்படணும். அதான முறை. அவன் எதுக்கு ஃபாரினில் போய் வெளியே ஊதா கண்ணா நல்லா அழகாக தங்க கோல்டோட முடியோடு இருக்கான் அப்படின்னு அவனை கொண்டாந்து விட்டு குழந்தை போய்க்க வைப்பானா? வாட் நான்சென்ஸ்! இதை போன்றதான் அயோக்கியத்தனமாக இருக்குது, முட்டாள்தனமாக இருக்குது. காந்திஜி சொன்னதுக்கு எதிராக, காமராஜர் சொன்னதுக்கு எதிராக, நம்ம இந்திய பொருளாதார இதுக்கே எதிராக அந்நிய முதலீடு எதுக்குங்கிறேன். அந்நிய முதலீடு எதுக்கு நமக்கு? யார் கேட்டா? இங்கே என்னென்ன இருக்கு, எவ்வளவு இருக்கு, யாருக்கு வேணும் அந்நிய முதலீடு? இவங்க கார்பரேட் கம்பெனியை வளர்க்குறதுக்கு, வளர்த்து வர்றதுக்கு, அதில் புரோக்கரைஸ் பண்ணுறதுக்கு, இது எல்லா மக்களுக்கும் புரியுதா இல்லையா? எவ்வளோ பெரிய அசிங்கம் அவங்க பண்ணுறது. நாட் டாலரபிள். ஒரு இந்த சத்தியமாக நான் வேலை இல்லாத விவசாயி கதையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் நம்பணும். என்ன கதாநாயகன் நீங்கப்பா, அவர் காட்டுங்கப்பா கொஞ்சம். அவர் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு காதலிச்சுக்கிட்டே இருப்பார் இந்த சகுந்தலாவை? எங்கே இருக்கார் கதாநாயகன்? இல்லை கதாநாயகனை கேட்டேன்ப்பா, கதாநாயகியை கேட்கல. நீ ஆகுன்னா செகன் இப்படி தூரி ஆட்ட ஆரம்பிச்சிடுற. என்னப்பா இது பக்கத்தில் இருந்தே பார்த்த மாதிரி. நல்லதான்ப்பா, நல்லா இருக்கட்டும்ப்பா. அதை ரொம்ப சொன்னால் படம் பார்க்க வர மாட்டாங்கப்பா. கதாநாயகன் வந்து உட்காரு, வேலை இல்லாத விவசாயி கொஞ்சம் தண்ணி கொடுங்கப்பா. நாம் இப்போ சந்தோஷமாக இருக்கோம், இந்த படம் நல்லா ஓடட்டும், வாழ்த்துக்கள். நானும் எல்லாரும் மாதிரியும் சும்மா பாராட்டிட்டு போயிட்டா நல்லா
எவ்வளோ செலவு பாட்டுங்கப்பா. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பேனர், திரும்புகிற இடமெல்லாம் பேனர், பயங்கர தில்லு. ஜெயிச்சிருவா, நீ நல்லா ஜெயிச்சிருவா. பாட்டெல்லாம் நல்லா பாடிருக்கீங்க. அந்த கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ரோஸ் கலர் பஞ்சமிட்டாய் சட்டை போட்டுக்கிட்டு ஆடுற ஆட்டம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பானுவா இதுன்னு எனக்கு அதிசயமாக இருக்குது. ரொம்ப அசத்தில் அத்தனை வருஷம் ஆச்சு பார்த்து ரொம்ப யூத்தாக இருக்குது. பரவாயில்ல, அது கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்க வரட்டும். நல்ல ஒரு பெர்ஃபார்மர், மிக அசத்தலாக இருக்குது. எனக்கு என்ன வேதனையாக இருக்குன்னா, இந்த விஷயத்தை ஒட்டுமொத்த தமிழகம் ஜிஎஸ்டி அதை விடுங்க, நான் ஒரு 4-5 நாளாக சரியாக தூங்கவே இல்லை. காரணம் என்னென்னா, எனக்கு அவ்வளோ விஷயம் தெரியாது. ஒரு இடத்துல கேள்விப்பட்டு அதை பல இடங்களில் கேட்குறேன். ஆமாம், உண்மைங்கிறாங்க. அதாவது இந்த கேரளாவில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது எல்லா டேம்லேயும், ஆந்திராவில் கம்மிக்கு ஃபுல்லாக இருக்குது, கர்நாடகாவிலே ஃபுல்லாக இருக்குது. அந்த மேகதாதுங்கிற அணை கட்டிக்கிட்டு இருக்காங்களே, அந்த கட்டிக்கிட்டு இருக்க அணைக்கு மண்ணே இங்கேருந்து தான் போகுதான். மண்ணே இங்கேருந்து தான் போகுதான். 1500 ரூபா ஒரு லாரியில் ஏற்றுறதுக்கு அவ்வளோதான் கவர்மெண்ட்டு கணக்கு. அங்கே 80,000, 1,00,000, 70,000 வாங்குறாங்களாம். சரி, அதே மாதிரி கேரளாவும் போகுது. நாங்கள் அப்புறம் மிகப்பெரிய அதிர்ச்சியானது, நான் உண்மையை கன்ஃபார்ம் பண்ணேன், என்னால் முடியல. எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். அதாவது 10 லட்சம் டன், 15 லட்சம் டன் மணல். வேலையில்லா விவசாயிங்கிற ஒரு டைட்டில் அடுத்தபடி எடுக்கிறாரு. சம்பந்தமாக இருக்கட்டும். 10 லட்சம் டன், 15 லட்சம் டன் மண் இங்கே இருந்து, இந்த தமிழ்நாட்டு ஆறுகள்லேருந்து, காவேரி, தென்பெண்ணை, பாலாறு, அமராவதி, காவேரி, இதில் இருந்து ஒவ்வொரு மாதமும் கப்பலில் மலேசியா, சிங்கப்பூர், மால்டீவ்ஸுக்கு போய்கிட்டு இருக்கான். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனங்க இவங்க பண்ணுறது. எக்ஸ்போர்ட்னா இவங்க உற்பத்தி பண்ணி அனுப்பணும். இது எப்படி அனுமதிச்சுட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு நடிப்புலேயே ஒரு இதெல்லாம் போயிடுச்சு, எனக்கு தூக்கம் வரலை. எப்படிங்க இந்த நாடு உருப்படும்? ட்ரெஸ் இல்லாமல் போய் போராடியும் கண்டுக்கல, அது வேற விஷயம். இங்கேயும் போராடுறாங்க, நெடுவாசலில் கண்டுக்கல. இங்கே கழனி தண்ணி மாதிரி இருக்குது, என்ன கலந்து வருது? நம்ம மினரல் வாட்டர் தவிர, கேன் வாட்டர் தவிர யாராலும் இப்போ குடிக்க முடியுதா? காட்டுறாங்க காட்டுறாங்க, நம்மளால தாங்க முடியல. என்ன பெரிய கொடுமைங்க. அட பாவிகளா, என்னால் தாங்க முடியும். 10 லட்சம் டன், 15 லட்சம் டன் மணல் கப்பல் கப்பலா ஏற்றுமதி ஆகி அதுக்குன்னு வருது, ஏற்றி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு சொந்த தாய், உன்னோட தாயோட கரு குண்டலியை அறுத்து அனுப்புகிற மாதிரி இல்லையா? அது வெக்கமா இல்லையா உங்களுக்கு? உங்களை பால் குடித்த மார்பகங்களை அறுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு படலையா சார்? நல்லா கவனமாக கேட்டுங்க உடங்களே. இதை நீ விடக்கூடாது. ஒரு பிடி மண் கூட வேறு மாநிலத்துக்கோ சாப்பாடு பிரேக்கு விவசாயி இருந்தால் தாங்க சாப்பிட முடியும். ஏங்க மண்ணில் தண்ணியே நீ காட்டி தண்ணி எப்படிங்க வரும்? 1 இன்ச்சு அந்த ஆற்றுல 1 இன்ச்சு மணல் நிற்கிறதுக்கு 100 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுமா அந்த ஓட்டத்தில்? அப்போ தான் நிற்குமா? அங்கே போய் பார்த்தா அப்படியே டன் டன்னா அப்படியே ஒரு மரணக்கிரண அளவுக்கு தோண்டப்படுது. தோண்டி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் சரி, முதல்வர் யார் அதில் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அந்த எக்ஸ்போர்ட் இதை கேன்சல் பண்ணணும். இது சம்பந்தமாக என்ன தொடர்பு கொள்ளுங்க. விவசாயிகள் யாராக இருந்தாலும் சரி, நான் நாளைக்கு காலையிலே போக தயாராக இருக்கேன். எந்த ஆற்றுல எடுத்தாலும் சரி, நான் அதை விட மாட்டேன். என்னோட சேர்ந்த மாணவர்கள் எத்தனை பேர், இளைஞர்கள், விவசாயிகள் எல்லாம் போராட்டத்துக்கு வாங்க. அப்போ நீ சவுந்தராவை காதலிச்சுக்கிட்டே இருப்பா, எனக்கு ஒன்றும் கவலை இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. ஏதாவது ரேப்சின் அது வந்தால் கூப்பிடு, நான் உயிரோடு இருந்தால் திரும்பி வரேன். இல்லை, இதை ஒத்துக்க முடியாது. எல்லாம் ஏமாத்துக்காரங்க. இங்கேருந்து மேகதாதுக்கு அணை கட்டுறான்னு சொல்லிட்டு அந்த கட்டுற அணைக்கு மணல் அனுப்பிச்சிட்டு இருக்கான். இது உண்மையை தவிர வேற இல்லை. எப்படிங்க? அதாவது ஒரு உற்பத்தினா நீ அந்த மணலில் உற்பத்தி பண்ணி ஒரு பொருளை அனுப்பு. நீ அதாவது ஒரு பொட்டல் காடு, ஏதாவது ஒரு நாடு இல்லாத நாடு வேணா ஏற்றுமதி பண்ணலாம். மால்டீவ்ஸ், துபாய், சிங்கப்பூர், மலேசியா போய்கிட்டு இருக்குங்கிறாங்க. அது எப்படி அனுமதிக்கலாம்? எவ்வளோ பெரிய பேரதிர்ச்சியாக இருக்கு. இது தடுக்கப்பட்டால் ஒழிய இன்னொன்று தடுப்பணை கட்டணும். நாளையிலிருந்தே கட்ட ஆரம்பிங்க. பசியில் இருக்காங்க. சரி சகோதரா, இவர் பசியில் இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்களாம் வெளியூர்களில் இருந்து. அவர் பசியாற வேண்டும் என்பதற்காக மன்னித்து விட்டு விடுகிறேன்.
பரவாயில்ல, என்ன நான் பலியிட்டுக்கிறேன். இன்னொரு வர்றவங்க வாங்க. இந்த கலைவாணர் அரங்கம், கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் உதாரண புருஷர், மிகப்பெரிய சாதனைகள் பண்ணி சம்பாரித்து எல்லாத்தையும் வாரி வழங்கியவர், எம்ஜிஆருக்கே முன்னுதாரணமாக இருந்தவர். அந்த மேடையிலிருந்து நான் சபதம் ஏற்கிறேன், ஒரு பிடி மண்ணை கூட இனி தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்ப நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும், அனுப்பக்கூடாது. அது எந்த ஆறாக இருந்தாலும் சரி, நாளை முதல் நான் போராட போறேன். உடன் இருந்த நீங்க வாங்க, இதை தடுத்து ஆக வேண்டும். தண்ணி வர்றது அப்புறம் இருக்கட்டும், தடுப்பணை கட்டணும். இந்த சமூகமே வாழ முடியாதுங்க. எதுக்காக எவனுக்காக சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியல. லட்சம் கோடி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. வெளிநாட்டு கார்பரேட் நிறுவனங்களை வாங்குறாங்க, என்னென்னமோ வாங்குறாங்க. ஐ டோன்ட் கேர். இது உன் தாய்க்கு நீ செய்கிற துரோகம். இனி ஒரு பிடி மண்ணை கூட வேறு மாநிலத்துக்கோ வேறு நாடுகளுக்கோ அனுப்ப நாம் அனைவரும் சபதம் ஏற்போம், அனுப்பக்கூடாது என்று கூறி இந்த வேலையில்லா விவசாயிக்கு வேலை கிடைக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.